ஹே எவ்ரி ஒன், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எங்கிட்ட இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க யுவாகாவுடைய ஆல்மைட்டியை எப்படி தான் கவுண்டர் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. யுவாகாவுடைய ஆல்மைட்டியை கவுண்டர் பண்ணது தான் யுவாகாவையுமே டிஃபீட் பண்ணதுக்கான காரணம் ஏசனுடைய கியூகா சுகெட்ஸு. இது ஒரு இல்யூஷன். இந்த இல்யூஷன் ஒரு யூசருடைய 5 சென்சஸையுமே அஃபெக்ட் பண்ணும். ஐ மீன் ஒரு ஆப்பனண்ட்டுக்கு இருக்கிறதே 5 சென்சஸ் தான். அந்த 5 சென்சஸையுமே இது அஃபெக்ட் பண்ணுது. யுவாகாவால் ஒரு யூனிவர்ஸையே கிரியேட் அண்ட் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அவனால் லிமிட்லெஸ்ஸான ஃபியூச்சர்ஸை பார்க்க முடியும். அவன் ஒரு பவரை விட்னஸ் பண்ணிட்டா அந்த பவர் அவன்கிட்ட ஒர்க்கே ஆகாது. இப்படிப்பட்ட யுவாகாவால கூட எய்சனோட கியூகா சுகெட்ஸுவை கவுண்டர் பண்ணியிருக்க முடியாது. எய்சன் தன்னையே தான் தான் இச்சிகோ அப்படிங்கிற மாதிரி யுவாகாவை நம்ப வச்சு இச்சிகோவுக்கு யுவாகாவை அகைன்ஸ்டா சண்டை போறதுக்கு நிறையவே டைம் பேக் தந்தான். சண்டையின் போது யுவாகா இச்சிகோவுடைய ஸ்வாட ப்ரோக் பண்ணியிருப்பான். அப்போ ஃபுல் பிரிங்கர்ஸ் ஆர்க்க சேர்ந்த ஷுக்கிஷிமா அவனோட எபிலிட்டிஸ்ல ஒன்னான புக் ஆஃப் த எண்ட் அப்படிங்கிற பவர் யூஸ் பண்ணி யுவாகாவால நியூ இச்சிகோடைய ஸ்வாடு பாங்காய ப்ரோக்கே பண்ண முடியாதுங்கிறபடி எழுதி வச்சிருப்பான். ஸோ யுவாகாக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அவனால இச்சிகோட பாங்காய ப்ரோக்கே பண்ண முடியாது. எப்படி யுவாகாவால லிமிட்லெஸ்ஸான ஃபியூச்சர் டைம்லைன்ஸை பார்க்க முடியும், அதை ஆல்டர்னேட் பண்ண முடியுமோ அதே போல ஷுக்கிஷிமாவால பாஸ்ட்டை ஆல்டர்னேட் பண்ண முடியும். ஸோ யுவாகாவால ப்ரிடிக்ட் அண்ட் கவுண்டர் பண்ண முடியாதபடி அவங்க ஒரு பாரடாக்ஸே கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். ட்ரூ பாங்காய் இச்சிகோ ஃபைனலா யுவாகாவை ஒன் ஷாட் பண்ண மறுபடியும் யுவாகாவை ஆல்மைட்டை யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பேக் வருவான். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்ம பசங்க என்ன யோசிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் யுவாகாவுடைய ஆல்மைட்டை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க. அண்ட் அங்கிருந்து இன்னொரு மெம்பரான இஷிடாவுடைய பவரான ஆன்டிதெசிஸ் அது ஒரு ஈவெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணக்கூடியது. அந்த பவர் மூலமா இஷிடாவுக்கு பட்ட டேமேஜை தான் எனிமிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். தன்னோட எக்ஸாஷனை தான் எனிமிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த பவர் எல்லாத்தையுமே இஷிடாவுக்கு கொடுத்ததே யுவாகா தான். இந்த பவர்ஸ் எல்லாமே யுவாகாவுக்கு மைனஸா இருந்தாலுமே இந்த அட்டாக்ஸ் எல்லாமே யுவாகாவை கில் பண்ணக்கூடியதா இல்ல. அந்த பேட்டில் ஜோன்ல இஷிடாவுடைய அப்பாவான ரியூகன் ஸ்டில் சில்வர் அப்படிங்கிற ஒரு ஆரோவை இஷிடாவுக்கு கொடுத்திருப்பாரு. அந்த ஆரோ யுவாகாவுடைய பாசிட்டிவ் விக்டிம்ஸோட பிளட்டால உருவானது. அதை வச்சு யுவாகாவுடைய ஹார்ட்டை அட்டாக் பண்ண யுவாகாவால அவனோட ஆல்மைட்டியவே யூஸ் பண்ண முடியாதபடி போச்சு. லிட்டரலி அந்த பவரோட அட்டாக்கே டெம்பரவரியா யுவாகாவுடைய ஆல்மைட்டியை நல்லிஃபை பண்றதா. அந்த நேரத்தை சரியா இச்சிகோ பயன்படுத்தி அவனுடைய ட்ரூ பாங்காய் பவர் மூலமா இச்சிகோடைய ஸ்வாடு மூலமா யுவாகாவுடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஃபைனலா இச்சிகோ யுவாகாவை ஒன் ஷாட் பண்ணி முடிக்கிறான். ஆல்ரைட் கைஸ், இதே மாதிரி மேல இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கும் ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன்.